அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு புதிய தகவல் ஒன்று தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் வந்து எங்களுடைய WHTன்னு சொல்லப்படுற வித் ஹோல்டிங் டேக்ஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கான வரி இது தொடர்பான ஒரு புதிய சேக்குலர் அல்லது வந்து ஒரு கட்டளை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இதற்கான திகதிடப்பட்டிருக்குது 28 மார்ச் 2025 திகதிடப்பட்ட இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சேக்குலரில் சொல்லப்பட்டிருக்க விடயம் என்னென்னு சொன்னால் அதிகளவாக பேசப்பட்ட கடந்த காலங்களில் பேசப்பட்ட ஒரு வரி தான் இந்த வித் ஹோல்டிங் டேக்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவோம். இந்த நாங்கள் உழைக்கின்ற எங்களுடைய வங்கிகளில் காணப்படுகின்ற வைப்புகளுக்கு வங்கியினால் வழங்கப்படுகின்ற வட்டி வருமானத்திற்கு எங்களுக்கு வரி அறவிடப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இது அறிவிக்கப்பட்ட காலங்களில் இருந்தது. கடந்த 2 மாதங்களுக்கு முன் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. 1/4/2025 ஆண்டிலிருந்து இது அறிமுகப்படுத்தப்பட போகுது. எனவே உங்களுடைய வங்கிகளில் காணப்படுகின்ற வைப்புகள், அந்த வைப்புகளை ஊடாக நீங்கள் உழைத்துக் கொள்கின்ற வருமானத்துக்கு, வட்டி வருமானத்துக்கு 10% வரி அறவிடப்படுகின்ற நடைமுறை கொண்டு வரப்பட்டிருந்தது. எல்லோருக்கும் தெரியும், நான் என்னுடைய கடந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன். நான் இதற்கு முன்னான வரி தொடர்பான வட்டி IRD இன்ஃபர்மேஷன் தொடர்பான வீடியோக்கள் எல்லாத்திலையும் சொல்லியிருந்தேன். இலங்கை வருமான வரி திணைக்களத்தினை பொறுத்த வரைக்கும் வங்கியினால் அறவிடப்படுகின்ற வட்டி வருமானத்துக்கு 10% வரி அறவிடப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் பொதுவாக உங்களுடைய வருமானம், ஆண்டு வருமானம் 18 லட்சம் ரூபாய்க்கு, அதாவது 1.8 மில்லியன் ரூபாய்க்கு குறைவாக இருக்கணும், கூடுதலாக இருக்கணும் ஆண்டு வருமானம், அல்லது உங்களுடைய மாத வருமானம் 1,50,000 ரூபாய்க்கு அதிகமாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான வரி அறவிடப்படும். அதற்கு குறைவாக இருந்தால் வரி அறவிடப்படாதுன்னு சொல்லப்பட்டிருந்து இந்த சேக்குலர் மூலம், இன்று வெளியிடப்பட்டிருக்க இந்த சேக்குலர் மூலம் அதை மிகவும் விளக்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த உதாரணத்திலே உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மொத்த ஆண்டு வருமானம், அதாவது சொல்லுவோம் அசசபிள் இன்கம், நீங்கள் வரி செலுத்தக்கூடிய அந்த வருமானம், நீங்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற வருமானம் 1.8 மில்லியனுக்கு குறைவாக காணப்படுகின்ற போது வங்கியினால் அறவிடப்படுகின்ற அந்த 10% வட்டி வருமானம் அல்லது வட்டி வரி அல்லது பார்த்தீங்கன்னா வித் ஹோல்டிங் டேக்ஸை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண சொல்லி, நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணலாம் என்று சொல்லி இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திலிருந்து ஆர்டர்ஸை பெற்று அதை உங்களோட வங்கிகளுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கான ஆர்டர்ஸ் தான், அதற்கான சேக்குலர் தான் இப்போது வெளியிடப்பட்டிருக்குது. ஆகவே உங்களுடைய இங்கே வந்து உதாரணங்கள், 3 உதாரணங்களை வெளிப்படுத்தி இந்த சேக்குலர் சரியாக தந்திருக்கிறோம். நீங்கள் இதை பூர்வமான விடயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு இலங்கை இறைவரி திணைக்களம் IRD இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா புதிய சேக்குலர்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் ஏரியாவில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் விளக்கமாக சொல்லப்படுறது, உங்களுடைய வருமானம் 1.8 மில்லியனுடைய குறைவாக இருக்கின்ற போது நீங்கள் இதுக்கான ஆர்டர்ஸை பிறப்பிக்கலாம். அது இதுக்கான அசசபிள் இன்கம் 1.8 மில்லியனோட குறைவாக இருக்கே உங்களுக்கு நீங்கள் வந்து வட்டி வருமானத்தை ஸ்டாப் பண்ணலாம், அல்லது வட்டி வருமானத்தை வந்து ரீஃபண்டாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிவகைகள் இருக்குது. உங்களுடைய மொத்த வருமானம் அசசபிள் இன்கம் வந்து 1.8 மில்லியனை விட கூடுதலாக இருக்கின்ற போது மாத்திரம் நீங்கள் அந்த 10% வரி வங்கியினால் அறவிடப்பட்டு இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு அனுப்பப்படுகின்ற போது அதுவும் நீங்கள் மொத்த வருமான வரி செலுத்துகின்ற தொகையிலிருந்து கழிக்கலாம் என்று சொல்லியும், அதாவது அதை செலுத்தப்பட்ட அந்த WHA கழிக்கப்பட்ட மிகுதி தொகை தான் நீங்கள் இறுதியாக பே பண்ண வேண்டிய வரி தொகை என்று சொல்லியும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இந்த புதிய ஒரு வரி கொள்கை, வரி தொடர்பான விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இதற்கான அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் இந்த வரி விலக்களிப்பு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வரியை மீள பெற்றுக்கொள்கின்ற ரிஃபண்டை பெற்றுக்கொள்கிறதுக்கான வழிவகைகள், அதற்கான ஃபார்ம்ஸ், அதற்கான அப்ளிகேஷனும் வந்து இந்த கெசட் மூலம், இந்த சேக்குலர் மூலம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய salary, உங்களுடைய மொத்த வருமானத்திற்கும் இந்த வட்டி வருமானத்தில் வங்கியில் அறவிடப்படுகின்ற 10% WHT வரிக்கும் தொடர்பான விடயங்களுக்கும் எல்லா கைடன்ஸ் 1, 2, 3 போல ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் அந்த கைடன்ஸ் எல்லாமே வந்து இந்த சேக்குலரில் உங்களுக்கு கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த WHT வரி 10% வந்து வங்கிகள் அறவிடுகின்ற போது நீங்கள் வரி செலுத்துகின்ற ஒரு நபர் அல்லது உங்களோட மொத்த வருமானம் 1.8 மில்லியனை விட குறைவாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு சென்று அங்கே இருக்கின்ற ஆணையாளர் மூலம், உள்நாட்டு இறைவரி கமிஷனர் மூலம் நீங்கள் உங்களுக்கான வரியை நிறுத்திக் கொள்றதுக்கு, அதாவது வரி இந்த அறவீட்டை நிறுத்திக் கொள்றதுக்கு அல்லது வரியை வந்து மீள பெற்றுக்கொள்றது, அறவிடப்பட்ட அந்த 10% உங்களுடைய வட்டி வருமானத்துக்கு அறவிடப்பட்ட 10% வரியை வந்து மீள பெற்றுக்கொள்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுற கொள்ளப்பட்டிருந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் நார்மல், அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொல்லப்பட்டிருக்குது. உங்களோட TRN நம்பர், நீங்கள் டின் நம்பர் கொடுக்குறீங்க, அந்த டின் நம்பரை பேஸ் பண்ணி ஏனைய விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள்
நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கான வரியினை மீள பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியும் அல்லது WGST வரி வித்ஹோல்டிங் டேக்ஸை வந்து அறவிடுவதை நிறுத்திக்கொள்ள முடியும் என்று. ஆகவே மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல் மீண்டும் ஒரு கைடன்ஸில் சந்திக்கும் வரை நன்றி. இணைந்து கொண்ட அனைவருக்கும். நீங்கள் சசிஎஸ்எல் பிளாக் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் மூலம் புதிய அப்டேட்ஸ் புதிய விடயங்களை வந்து ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி இணைந்திருந்ததுக்கு.